ஆர்எம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வட்டத்தகடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இணையத்தட்டு மின்தேக்கி. ஒரு மின்தேக்கி வட்டத்தகடுல இருக்குமா? சரியா? அதன் தகடுகளின் மீதான பரப்பு மின்னூட்ட அடர்த்தி காலத்தை பொறுத்து மாறாத விதத்தில் அதிகரிக்குமாறு மின்னூட்டப்படுகிறது. இப்போ மின்னோட்டம் பாயுது. மின்னோட்டம் பாய பாய அதோட மின் அடர்த்தி இருக்கு இல்லையா, பரப்பளவுல பரப்பு மின்னூட்ட அடர்த்தி சிக்மா. அது என்ன ஆகுது? ஆக்சுவலா நான் ஒரு மின்கலன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். மின்கலன் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, சார்ஜ் மின்னேற்றம் அடையும். மின்னேற்றம் இங்க பாசிட்டிவ் அதிகமாகிட்டே இருக்கும். இங்க என்ன ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகும். மின்னேற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கும். மின்னேற்றம் அதிகரிக்க அதிகரிக்க இங்க நடுவுல ரெண்டு மின் தேக்கிக்கு நடுவுல உங்களுக்கு மின் புலம் வரும். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி உங்களுக்கு மின் புலம் போகும். அது நல்லா தெரிஞ்சதுதான் அது. சரிங்களா? சோ இந்த மின் புலம் மாறிலியா இருக்காது. அது என்ன அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மின் புலம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்க நமக்கு இடப்பெயர்ச்சி கரண்ட் வரும். மேக்ஸ்வெல்லின் கூற்று நம்ம தமிழ் மீடியம் புக்கில் இது கிளியரா இருக்கு. நமக்கு இடப்பெயர்ச்சி கரண்ட் வரும். எப்போ வரும்னா, மின் புலம் மாறும்போது, மின் புலம் காலத்தை பொறுத்து மாறினா நமக்கு இடப்பெயர்ச்சி கரண்ட் வரும். இது நம்ம தமிழ் மீடியம் இடப்பெயர்ச்சி கரண்ட் வருது. இரண்டு வட்ட வடிவ தகடு, இது ஒரு கற்பனையான உருளை வடிவமா எடுத்துக்கோங்க. ஒரு இமேஜினரி சிலிண்டர் உருளை வடிவத்தை எடுத்துக்கோங்க. இங்க மைய அச்சு இருக்கும். சோ இங்க என்ன ஆகுது? மின்புலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மின்புலம் மாறுகிறது. அதனால இங்க என்ன ஆகணும்? காந்த புலம் வரணும். ஏன்னா மின்புலம் மாறிக்கிட்டே இருக்கு. சோ இந்த காந்த புலம் எப்படி இருக்குன்னா, மைய அச்சுல இருந்து வெளிப்புறமா போக போக அதிகரிச்சுட்டே போகும். அந்த உருளின் பரப்பில் சுற்றளவில் இந்த இடத்துல மின்புலம் மேக்சிமமா இருக்கும். சரியா? இது எல்லாமே இடப்பெயர்ச்சி கரண்ட் தான் நடக்கிறது. எந்த சரியான விடையா இருக்குன்னா, சரியான தெரிவு 2. ஒவ்வொரு இடங்களும் சுழியற்ற மதிப்பு மற்றும் தட்டுகளின் சுற்றளவை இணைக்கும் கற்பனையான உருளை வடிவ பரப்பில் காந்த புலம் பெருமமாக இருக்கும். சரியான விடை 2.